யோ போ சொல்றா அவரு. உலகின் நம்பர் 1 கல்வி நிறுவனமான ஜிடெக்கிலிருந்து நவீன தொழில்நுட்ப படிப்புகளை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். ஏய் எப்ப வர்ற? ஏய் சம்பளம் கொடுக்கலையா அவனுக்கு? என்ன பேட்டா வாங்குறீங்கல்ல டெய்லி? யோ போ சொல்றா அவரு. நீ நடிச்சு காமி அப்படின்ட்டாரு. சார் என்ன உங்ககிட்ட போய் நான் நடிச்சேன் நடிச்சு காமி அப்படின்னு போய் சைடில் நின்ட்டாரு. என் கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு. டைரக்டா அப்படின்னு தான் கூப்பிடு. யாரை நினச்சிக்கிட்டேன் அப்படி என் பொண்ணை நினச்சிக்கிட்டேன் சார். இவன் நல்ல டைரக்டர் மட்டும் இல்லைடா நல்ல நடிகை அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தைலாம் பேசுவார் அப்படி சொல்றாங்க சார். கெட்ட வார்த்தை நீ யாரு பேசல. சிவாஜி சார் கூட சாரை பற்றி டைரக்டராக பொறுக்கியாடு எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அங்கே உட்காரு சார். என் நடிக்கலாம் வராது சார். அங்கே உட்காந்து நீ பொரி சாப்பிடுவ வேர்க்கடலை சாப்பிடுவல்ல. இங்கே உட்காந்து நீ மிக்சர் தரேன் சாப்பிட்டுனே இரு. வேற ஒன்றும் பண்ண வேணாம். எல்லாம் அரைச்சி சாப்பிட்டு இருந்தாலும் விபூதி போட்டு வச்சு உட்காரு. சார் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள். ஆரம்பிக்கும் போதே மோதலோடு ஆரம்பிச்சு அது ஒரு காதலாக மாறி இருக்கு. அப்புறம் நீங்களே சொல்லிட்டீங்க மனைவி ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம். கணவன் மனைவி அப்படின்னா சண்டை போட்டுக்கிறது மறுபடியும் ஒன்றா சேர்ந்துக்கிறது அதை வச்சு சொன்னாங்க. அதை வச்சு தான் நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது நினச்சிருக்கீங்க? நான் வேற மாதிரி எதுவும் சொல்லலை சார். நான் வேற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை சார். இவரா அவரா எந்த ரோல் வந்து பக்கா அப்படின்னா எதை நீங்கள் சொல்வீங்க சார்? சின்ன கல் மேட்ரு அது ஈரோடு சவுந்தர் தான் டைலாக் பெரிய டைலாக்கு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்போல்லாம் 2 கேமராலாம் பண்ண முடியாது. அங்கே ட்ராலி போட்டு அங்கே வந்து நல்ல டிஸ்டன்ஸில் ஹோல் வீடு தெரியணும். அங்கேருந்து இவர் கிட்ட வர 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 இவர் நல்லா போல்டாக தெரியணும். வர வர ட்ரீட்டப் பண்ணிக்கணும். அங்கே சொல்லியாச்சு லெங்க்தி ஷாட். இந்த பக்கம் குஷ்பு மீனா அந்த பாண்டு குண்டுலாம் இருக்காங்க. இவர் இங்கேருந்து நேராக கேமரா கிட்ட வந்து பேச டைலாக்கு. டேய் பொண்டாட்டின்றவ வெறும் தலகாணி உர போட்டு பெட்டு தட்டி நம்மளை படுக்க வைக்கிற மட்டும் இல்லைடா. பொண்டாட்டின்றவா காலையில் நமக்கு பெட் காஃபி கொடுத்துட்டு நமக்கு பலகாரம் கொடுத்து அனுப்புறவ மட்டும் இல்லைடா. அப்படியே துண்டை போட்டு தோளில் நிறுத்து பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த டைலாக். பொண்டாட்டின்றவா நம்மளை யார் இந்த கல் இங்கே வச்சிரு நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சரி நான் ஒன்று என்ன பண்ணேன், என்னடா இவ்வளோ லென்த்து டைலாக் முக்கால்வாசி டைலாக் முடிஞ்சிச்சு இப்போ போய் சுழியுமே என்ன பண்ணுறது போய் அந்த கல்லை தேடுங்கடான்றேன். அசிஸ்டன்ஸு தேடுறானுங்க கல்லே காணோம். நான் போய் பார்த்தேன். சரஜி இந்த கல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இந்த கல்லை உங்களை டிஸ்டர்ப் நிறுத்திருக்கலாங்க. டேய் பெருக்குங்களா பெருக்குங்களா ஒரு கல் இருக்கக்கூடாதுடா இந்த மாதிரி. அப்புறம் அதாவது டைலாக் மறந்துட்டுன்னு சொன்னால் திட்ட போகிறாங்க. எல்லாரும் அசிங்கமாக நினச்சிட்டு யாராங்க கல்லை போட்டது செம்ம. அதுக்கப்புறம் தான் சிரிச்சாங்க எல்லாரும். நான் கல் எடுத்துகிட்டு நான் வந்தேன். கல் தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா இந்த கல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சு? டைலாக் மறந்துட்டேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க. இல்லை அவன் வேறு படுத்துறாங்க. அந்த ஈரோடு சவுந்தர் நாங்கள் நேரம் உங்களை வாழ்த்திட்டு இருக்கோம். ஈரோட படுத்துவாங்க அவன். நான் சொன்னேன் டப்பிங்கில் பார்த்துக்கலான்னா இவர் சொல்லுவாள் டப்பிங்கில் பார்த்துக்கிறா ஆக்சிடெண்ட்டோட பேசுகிறான். அதில் மாட்டினதான் அது. அவன் கட்டு சொல்லுவான். டைரக்டர் சொல்கிறது போது அவன் சொல்லிவிடுவான் கட்டு. இவர் நல்லாதான் சொல்லிட்டு இருக்கா சுமாரி ஆடி கேட்க மாட்டான் அவன். வேறு நாட்டாமல் பாதம் பட்டால் வெள்ளாமல் விளையும்படி நாட்டாமல் கையை செஞ்சால் மாதம் 4 மழை பொழியும்படின்னு இருக்கும். அந்த பாட்டை ப்ளே பண்ணோன்னு மழை கொட்டும். நம்புவீங்களா? இட் ஹேப்பன்ட். தட் இஸ் த சென்டிமெண்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். That rugged dude in every இது எதுக்காகனா சார் நாங்கள் என்ன கேள்விப்பட்டோன்னா இப்போ ஜாலியாக இருக்கீங்களே ஆனால் ஸ்ட்ரிக்ட் செட்டில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக எல்லாரையும் திட்டுவார் கெட்ட வார்த்தைலாம் பேசுவார் அப்படி சொல்கிறாங்க சார். கெட்ட வார்த்தை நீங்கள் யார் பேசலை. இது வெளியே போனவொடனே பேசுவாங்க. நான் பேசுகிற கெட்ட வார்த்தை எல்லாம் என்ன சார் பேசுவீங்க கோவம் வந்தா டப்புன்னு? ஏய் என்னடா பிடுங்கிட்டு இருக்கீங்க அங்கன்னு வாச்சிக்கிறேன் அப்படின்னுவேன். இது வந்து எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி தெரியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் சொல்ல ஸ்டைலாக இருக்குது சார் அது. அப்படியா? நான் அந்த மாதிரி திட்டலைன்னா 2 நாள் அந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்க. யூனிட்டில் எல்லோரும் வந்து சார் உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. ஏன்னா திட்டவே இல்லையே சார் யாருமே அப்படின்வாங்க. ஆர்டிஸ்ட்டு கோச்சிக்காமல்
இவர் ஏதாவது தப்பாக லேட்டாக வந்தாருன்னு வச்சுக்கோங்க, வேறு யாராவது பிடிச்சி அசிஸ்டன்ட், ஏய் எப்போ வர்ற, ஏய் சம்பளம் கொடுக்கலையா அவனுக்கு, ஏன் பேட்டா வாங்குறீங்களா டெய்லி அப்படின்னு கிராசியில் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தான் வித் டோஸ்னு ஒழுங்காக போய் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு. சிவாஜி சார் கூட சாரை பற்றி ரஜினி சாரை கேட்டதான் நான் கேள்விப்பட்டேன். அது இங்கே அதெல்லாம் கேட்டாராம், அந்த பிரேக் டைமில் கேட்டாராம் ரஜினி சார்கிட்ட போயிட்டு, டேய் ரஜினி இவன் டைரக்டராக பொறுக்கியாட. ஆமாம், அது வந்து அந்த படிக்கட்டில் நடந்து வரும்போது அவர் காலங்காத்தால் அது ஐயருங்களெல்லாம் எட்டி வச்சுட்டேன். ஆனால் ஐயருங்களே கிடையாது, அவங்கெல்லாம் கூட வேஷம் போட்டு. சிவாஜி சார் தனியாக அந்த படிக்கட்டு வேறு நாங்கள் போட்ட செட்டு, இந்த பக்கம் புடி கிடையாது, அந்த பக்கம் பேரப்பட்டு வாழல எதுவுமே கிடையாது, ஓப்பனாக இருக்கும் படையப்பாசலில். அங்கேருந்து நடந்து வரணும். வயசானவர் அன்றைக்கி கிளம்புற 6-7 மணிக்கெல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட்டு வேறு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் டொங்குன்னு வாங்கினோம் சார். கொஞ்சம் கூட அந்த இது குறையாமல் வாங்க சார், வந்து உட்காருங்க சார். 40 ஃபீட் என்ன அப்போல்லாம் ஜிம்மி கிடையாது. ஏய் கட் ஆகக்கூடாது பார்த்துக்க, எதிர்க்க யாரும் கிடையாது, ஊரே எதிர்க்க நிற்கிது, அதான் கதை. 40 ஃபீட் கேமராவில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஜனங்க வந்தது கட்டுன்ட்டான் மூர்த்தி. அப்போ ஏன்டா கட்டு சொன்னேன், தா மட்டும் தான் போடுவேன் முன்னாடி. வர்றாரு என்ன பைத்தியம், இதான் ஊரே வரக்கூடாது, நீங்கள் பெரிய ஊரே பின்னாடி வருது அப்படின்னா. யார் அது வந்துன்னா, அதில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூவெல்லாம் போட்டுருக்கோம். எதுக்குடா வந்தீங்க, எதுக்குடா ஊர்லேருந்து வந்து என் உயிரை வாங்குறீங்க, எப்போ இத்தனை பேர் சார் ஆர்டிஸ்ட் தானே, அண்ணன் ஆர்டிஸ்ட் வந்து கேட்டு அவங்கெல்லாம் உதச்சி ரெடி, சாரி சார்னு அவர் தேடுறேன். அவர் மேலே போயிட்டார், மறுபடியும் கீழே வந்து மேலே போயிட்டார். அப்புறம் மறுபடியும் வர்றாரு. எனக்கு பயம், இந்த பக்கம் அந்த பக்கம் இது காலம், அவருக்கு மூச்சு வேறு வாங்குது அப்போ அந்த பீரியடில் ஃபுல்லாக. ஏன்னா அந்த மிஸ்டில் வேறு வந்து உட்காந்துருக்காரு. பயந்து போயிட்டேன் நான். சரி ஓகே, ஷார்ட் முடிஞ்ச உடனே இப்போ நிம்மதியாச்சு. அதுக்கப்புறம் கேட்டிருக்காரு ரஜினி சார்கிட்ட, என்னடா இவன் பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணுறான், இவன் பெரிய டைரக்டர்னே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து இல்லை சார், அது சுச்சுவேஷனு உங்களுக்கு எதுவும், அது கரெக்டு தான், அதுக்காக போய் ஐயருங்களெல்லாம் ஷூ காலெல்லாம் இட்டு வச்சுக்கிறதுன்னு. அவன் ஐயருங்கள்லாம் இல்லை சார், அவங்க கம்பெனி ஆர்டிஸ்ட்டுன்னு அப்புறமா சொல்லியிருக்காங்க. அவர் எண்டில் கிளைமேக்ஸ் கிட்ட வந்து ஒரு சீன் இங்கே சென்ட்ரல் இதில் எடுக்கும்போது கையெழுத்து போடணும், வந்து கையெழுத்து போடுறேன்னு இங்கே வாகினி செட்டில் எடுக்கும்போது நான் கையெழுத்து போடணும். சித்தாரா வந்து கையெழுத்து போடும்போது மட்டும் நான் அப்படியே டைட் வருவேன் சார், உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வரணும் அப்படின்னு. என் ஒய்ஃப் கையெழுத்து போடும்போது அழல, அப்புறம் சித்தா கையெழுத்து போட மட்டும் ஏன் அழணும், இல்லை சார் பொண்ணு இல்லையா சார், பொண்ணாக இருந்தால் மட்டும் ஏன் அழணும், எங்கே நீ நடிச்சுக்காமே அப்படின்ட்டாரு. சார் என்ன உங்ககிட்ட போய் நான் நடிச்சேன், நான் அடிக்கிறத நீ தான் எல்லாருக்கும் நடிச்சு சொல்லி கொடுக்குறியாது, நடிச்சு காமி அப்படின்னு போய் சைடில் நின்ட்டாரு. சரி நான் அங்கே கேமரா ரெடியா, மியூசிக், அது மாதிரி ரஜினி சார் வந்து கையெழுத்து போட்டார், லக்ஷ்மி வந்து கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து பண்ணும்போது அப்படி தலையை தரவுனே என் கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு. அப்புறம் வந்தார், கூப்பிட்டாரு, டைரக்டா அப்படின்னு தான் கூப்பிடுவார். யாரை நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு, என் பொண்ணை நினச்சிக்கிட்டேன் சார். ஏன்னா என் பொண்ணை நினச்சிட்டா உங்களுக்கு என்னெல்லாம் நினச்சேன் அப்படின்னாரு. இல்லை இவ்வளோ சொத்து இருந்து சுகம் இருந்து இவ்வளோ பெரிய அந்தஸ்து இருந்து எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனமா, கடைசியில் உனக்குன்னு நான் எதுவுமே வைக்காமல் போகிறேனே, உன்னை நான் எப்படி நான் பெரிய கரை சேர்க்க போகிறேன், உன்னை எப்படி பெரிய ஆளாக போகிறேன், இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்து நீ கடைசியில் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வந்து கையெழுத்து போகிறேடா உனக்கு அப்படின்றது நினச்சேன். வரும் சார் அப்படின்ட்டு அப்புறம் ரஜினி சார்கிட்ட அன்றைக்கி லஞ்ச் டயத்தில், இவன் நல்ல டைரக்டர் மட்டும் இல்லைடா, நல்ல நடிகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் ஆஸ்கார் அவார்டு நமக்கு. இது வந்து நடிப்பு. இதில் டப்பிங்லலாம் கொஞ்சம் சேர்த்து விடுவோம், அந்த பக்கம் சேரை தூக்கி போட்டு பஞ்சாயத்து நாய் செத்து போச்சுடா அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு இந்த 2 கேரக்டரை பற்றி இவரா மிக்சர் அவர் வந்து அந்த காமெடி சீன் எடுக்கும்போது ஆக்சுவலாக அவர் வந்து போர்டில் இருக்க ஒரு எலக்ட்ரிஷியன். இவர் நல்லா வெள்ளையாக இருப்பார், மீச்செல்லாம் வச்சுருப்பார், கொஞ்சம் ஆள் வாட்ட சாட்டமாக இருப்பார். அவர் போர்டில் உட்காந்துருவார். உட்காந்துட்டு அவர் தான் 5 on 6 onனா 5 6 on பண்ணிட்டு அப்படிமா உட்காந்துட்டு புக்கை படிக்கிறது அது பண்ணிகிட்டு இருந்தார். எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே இருக்கு, அதான் எழுந்து நின்று வேலை போய் லைட்டுக்கிட்டு தூக்க மாட்டேன்னு திட்டிகிட்டு இருப்பேன் நான். சார் இது நமக்கு வேலை எலக்ட்ரிஷியன் வேலை சார், எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் கூப்பிடுங்க சார் வரேன் அப்படின்னு. சரி வச்சுக்கிறேன் ஒன்று அப்படின்ட்டு அந்த காமெடி சீன் பண்ணும்போது இது ஒரு அப்பா கேரக்டர் கொடுத்தா இனிஷியல் மேட்டர்லாம் வச்சு பண்ணலாமேன்னு சொல்லி
அந்த எலக்ட்ரிஷியன் போர்டில் உட்காந்துருப்பான், அவனை கூப்பிட்டு அவனை கேட்டு, சார் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னால அங்கே உட்காரு, நீ ஒரு சார் என் நடிக்கலாம் வராது சார், நீ என்ன வேலை செய்வேன்னு எனக்கு தெரியும், அங்கே உட்காந்து நீ பொரி சாப்பிடுவ, வேர்க்கடலை சாப்பிடுவல்ல, இங்கே உட்காந்து நீ மிக்சர் தரேன் சாப்பிட்டுனே இரு, வேறு ஒன்றும் பண்ண வேணாம், வேறு ஒன்றும் பண்ண வேணாம், மிக்சர் மட்டும் சாப்பிட்னாரு. இருந்தாலும் விபூதி போட்டு வச்சு உட்காரு, நடுவில் ஷார்ட்டையோ மிக்சர் மட்டும் ஆக்ஷன்னா நீ மிக்சர் சாப்பிட்ணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது, எல்லாம் அரைச்சி சாப்பிடு. அது என்னடான்னா அவர் ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறமா வீட்டுக்கெல்லாம் வந்துட்டார், வீட்டுக்கு தாம்பால தட்டில் பழம்லாம் எடுத்து, சார் என்ன நடிகை ஆகிக்கிட்டீங்க சார் நீங்கள். சரி, அதிகபட்சமாக அந்த சண்டேக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. இது நீங்கள் சொல்லிட்டீங்க நிறைய இதில், நான் சொல்கிறேன், நான் சொல்லுங்கள். இல்லை புரியாத பற்றி இல்லை, இவருக்கு வந்து இவரை விட்டுட்டு நான் நிறைய எல்லா சீனும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். கடைசியாக ஒரு 4 நாள் மட்டும் இவரை வர வச்சு ஷூட் பண்ணால் படம் ஓவர். 25 நாள் ஷூட் பண்ணிட்டேன், 29 நாளில் முடிக்கணும். அப்போ வர்றாரு ஃபஸ்ட்டு டே நம்ம படத்து ஷூட்டிங்க்கு. அவர் அதுக்கு முன்னாடி இன்னும் 2 படம் வந்து அது செந்தில்நாதன் சார் படமாக இது ஒரு படம், அதெல்லாம் நடிச்சிட்டு அதில் வந்து ஃபைட்டெல்லாம் பண்ணிவிட்டு வராரு. நான் கனல் கண்ணனை புக் பண்ணிட்டேன். நைட் எஃபெக்ட் ஷூட்டிங்னா ஈவினிங் 6 to 2 வரைக்கும் என்னோடய கால் ஷீட். 6 o'clock ஈவினிங் வர வேண்டியவர் எத்தனை மணிக்கு வந்தால் உங்களுக்கு கோபம் வரும்? 2 மணிக்கு தூக்கி வந்தார் கேள்விப்பட்டேன். 3 மணிக்கு வர்றாரு வெடிகாலம்புறம். கால் ஷீட்டே முடிஞ்சிச்சு, எனக்கு அங்கே மீட்ரு வேறு ஏறுது, அது வரைக்கும் வேறு ஏதோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் 3 மணிக்கு மேலே எனக்கு இருக்கிறத மிச்சத்தையும் டூப்பை வச்சு எடுறாரு, வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரும். அப்போ வர்றாரு அவரு, போக சொல்கிறா அவர் அப்படின்னு. அவரை வேணா போக சொல்லு, நான் இங்கே தான் இருப்பேன் அவர். ஒரே தகராறு, என்ன இத்தனை மணிக்கு வந்தால் என்ன, இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணோம், இப்போ எங்களை வந்து ஆண்டடாக வெயிட் பண்ண சொல்கிறாரு, வேற ஒரு ஷூட்டிங் இப்படி போட்டு வரல. இவ்வளோ கஷ்டப்பட்டு கழுத்தில் வந்து இந்த பேண்டு, நான் அந்த பேண்டோடையே நடிக்க வச்சுருக்கேன் அவரை, அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியும் கழுத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியும். அப்படி தகராறு பயங்கரம். நான் இப்போ சொல்லி அப்புறமா நான் என்ன நீங்கள் இருங்க நான் சொல்லிட்டு கனல் கண்ணை வந்து ஃபுல்லாக நல்லா பண்ணான். அதனால தான் அவனை அடுத்த படத்தில் அவனை மாஸ்டர் ஆக்கிட்டேன் கனல் கண்ணனை. ஸோ அப்படி நடந்தது. ஆனால் போகும்போது ஒன்றா இவர் அப்போ ஒரு ஃபியட் வச்சுருப்பார், என்ன ட்ராப் பண்ணுறீங்களான்னு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா என்ன, அப்புறம் செல்ஃப் டிரைவிங் என்னை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் போனார். போகிற வழியிலெல்லாம் ஜாலியாக பேசிட்டு போனோம். அப்படி ஒரு தகராறில் ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு. அதுக்கு முன்னாடி பழக்கம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஜாலியான விஷயங்கள் வேணும்னா இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் இவரை வந்து நான் ஸ்கூல் டேஸ்லேயே இவரை மீட் பண்ணியிருக்கேன். இது எனக்கே மறந்து போச்சு. நான் ஸ்கூல் டேஸ்னால் அப்புறம் சின்ன பையன் தானே. நான் ஸ்கூல் டேஸில் இல்லை ஃபர்ஸ்ட் இப்போ யார் சின்ன பையன், இது கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேடம். அது எதுக்கு இப்போது சின்ன பையன் மாதிரி யார் இருக்காங்க, அவர் தானே கொடுங்க. என்னுடைய படம் சேரன் பாண்டியன் உண்மை நடந்துகிட்ருக்கு. அப்போ என்னுடைய ஸ்கூல்மேட்ஸில் ஒன் ஆஃப் த ஸ்கூல்மேட்டு வந்து கிளாஸ்மேட் வந்து என்னுடைய கசின். அவன் வந்து அப்படியே ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குறான். பார்த்துட்டு நடுவில் இவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். இவர் இப்போ சரத்குமார். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்றான் அவன். விட்றா அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்டுக்கிட்டலாம் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறமா ரவி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. என்ன பெசன்ட் நகர் அந்த பொண்ணு பேர் சொல்கிறான். ஒரு பொண்ணு பேர் சொல்லிட்டு குட் மார்னிங் அங்கிள் குட் மார்னிங் அங்கிள்னு சொல்லிட்டு இருப்போமே அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து குட் மார்னிங் என்ன திடீர்னு அங்கிள்ன்றீங்க அப்படின்னாரு. சார் நீங்கள் பெசன்ட் நகரில் அவங்க பேர் ஒரு இது பேர் அவங்க பேர் சொல்ல வேணாம், அந்த அவங்க வீட்டு மாடியில் நீங்கள் டெனண்ட்டாக இருந்தீங்களான்னு. ஆமாம் அப்படின்னு. அவங்கள நீங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் துணைக்கு போவீங்களான்னு. ஆமாம். அப்போ எதிர்க்கு ஒரு 5-6 பேர் பசங்க சைக்கிளில் வருவாங்க, உங்களுக்கு குட் மார்னிங் அங்கிள்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம். அந்த 5 பசங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் இந்த பொண்ணை அவங்க அம்மா என்னை அனுப்பிச்சாங்க. அந்த 5 பசங்க நாங்கள் தான் சார். இதில் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வாஸ் இன் லவ் வித் தட் கேர்ள். அது வந்து அதுக்காக வந்து நாங்கள் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போவோம். இன்றைக்கி படத்தில் வர்றதெல்லாம் சும்மா இல்லை, அந்த காலத்துலேருந்து உண்மையாக நடக்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் ஒருத்தனை அதனால் போய் பஸ் ஸ்டாண்டில் போய் பத்திரமா அப்புறம் போய் அனுப்புவாங்க. அதுக்கு அந்த ஓனர் ஆஃப் தட் ஹவுஸ் வந்து அவங்க லேடியும் அப்பாவும் அம்மா வந்து
சார் இவர் வந்து அப்போ சும்மா பயில்வான் மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு டென்னிஸுக்கு போவார். இப்போ டென்னிஸ் ராக்கெட் எடுத்துக்கிட்டு இவர் போகிறதுக்கு முன்னாடி இவரை வந்து இந்த பசங்க வந்து ஒரே அங்கே வந்து லெட்டர் கொடுக்குறது அது கொடுக்குறது பேசுறது ஒரே பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போயிடுங்களா அப்படின்ட்டு சொன்னாங்க. இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஐயோ என்னடா திடீர்னு யாரோ பயில்வான்லாம் கூட அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒதுக்குறோங்க. ஒரு நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு, இனிமே முடியாது, இவரை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து வரும்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்குது குட் மார்னிங் அங்கிள் குட் மார்னிங் அங்கிள்னு சொல்லி இவரை ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறவர். அந்த அங்கிள் தான் கடைசியில் என் படத்தில் ஹீரோ. அந்த பொண்ணோட லைஃப்பை காப்பாற்றின அந்த காலத்துலேயே பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இவர். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட சுற்றின்னு இருக்காரு. அதான் திருட கையிலேயே சாவி. அப்புறம் நாங்கள் எப்படி லெட்டர் கொடுப்போம், எங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? பாவம் அந்த பொண்ணுக்கு வேறு இடத்துல கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கும் வேறு கல்யாணம் ஆகிடுச்சு. உலகின் நம்பர் 1 கல்வி நிறுவனமான ஜிடெக்கிலிருந்து நவீன தொழில்நுட்ப படிப்புகளை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.